சார் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க, உங்கள்ட்ட நம்மளோட லீடர்ஸும் சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே இப்போ சைட் சோல்ட் அவுட்னு தான் நினைக்கிறேன். எத்தனை பிளாட் இருக்கு? இன்னும் 10 பிளாட் தான் இருக்கான். ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த அசையா சொத்து அசையும் சொத்துன்னு சொல்லுவாங்க. அசையும் சொத்துங்கிறது வந்து காரு இந்த மாதிரி விஷயங்கள் அசையும் சொத்துன்னு சொல்லுவாங்க. அசையா சொத்துங்கிறது லேண்டை வீடை சொல்லுவாங்க அசையா சொத்து அப்படின்னு. அதுக்கு ஒரு புது கான்செப்ட் ஒன்று உருவாக்குனேன். என்னன்னா, லேண்டும் அசையும் சொத்து அசையா சொத்து ரெண்டுமே கனெக்ட் ஆகும். கார் எப்படி அசையா சொத்தோ அசையும் சொத்தோ, வீடும் வந்து அசையும் சொத்து. எப்படி அசையும் சொத்தா மாறும்னா, ஒருத்தர் கையில இருந்து இன்னொரு கைக்கு மாறுச்சுன்னா வித்தாங்கன்னா அதுக்கு பேர் அசையும் சொத்து. அதுன்னு யாருமே சொல்லல. ஆனா SSLFல வாங்குற சொத்து உங்களுக்கு அசையா சொத்தாதான் இருக்குமே ஒழிய அசையும் சொத்தா எந்த சூழ்நிலையும் வராது. ஏன்னா என்கிட்ட வாங்குற சொத்து நிச்சயமா விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது. நீ எப்படியாப்பட்ட இடத்துலயும் SSLF உடைய லோகோ, SSLF அப்படிங்கிற ஒரு லோகோ அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அந்த இடமே புனிதமா மாறும். இது என்னுடைய நிறுவனம் நான் உருவாக்குனதுக்காக நிச்சயமா சொல்லல, இது இறைவன் உருவாக்குனது. ஏன்னா எனக்கு தெரியும், புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு 100 ஏக்கர்ல ஒரு சைட் நான் பண்ணேன். என்னுடைய சொந்த ஒரு பக்கத்துல கிட்டத்தட்ட சைட் பண்ணா அங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, இங்க வந்து இது டெவலப் ஆகாது, இது வந்து பேய் ஓட்ட இருக்கிறது அந்த இதுன்னு ஏதோ சொன்னாங்க. எந்த இடமா இருந்தா கூட அந்த இடத்துல SSLFன்னு ஒரு லோகோ வந்துருச்சுன்னா அந்த இடம் புனிதமாகணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் இல்ல, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னேன், வெறும் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அந்த இடத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட என்னுடைய தோப்பு அந்த மாவட்டத்திலே கலெக்டர் வந்து இந்த இடத்துல அதான் மேங்கோ வந்து இப்படி காய்க்குது, நெல்லிக்காய் அப்படி காய்க்குது அப்படிங்கிற ஒரு தோப்பை உருவாக்கி இருக்கோம். இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த சரௌண்டிங்ல இல்லாத ஒரு CBI ஸ்கூல் அந்த இடத்துக்குள்ள உள்ள வந்துருச்சு. இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல சிட்டியை தவிர அவுட்ல இந்த அளவுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் இல்ல, பிரம்மாண்டமான ஒரு பெட்ரோல் பங்க் அதுக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஹோட்டலு, மெடிக்கலு, ரூம்ஸ் எல்லா இடமே வந்துருச்சு. ஏன் சொல்றேன்னா SSLF உடைய லோகோவுக்கு அவ்வளோ வேல்யூ. SSLFல வந்து யாரெல்லாம் சொத்து வாங்கிருக்காங்க தெரியும். எனக்கு தெரிஞ்சு SSLFல இது வரைக்கும் இந்த 17 ஆண்டு காலமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 17 வருஷமா இந்த ப்ராப்பர்ட்டி பிசினஸ் பண்ணிக்கிறேன். இந்த 17 ஆண்டு காலத்துல என்கிட்ட சொத்து வாங்கினவங்க, நான் திமிராவே சொல்றேன், ஆனஸ்டா சொல்றேன், கௌரவமா சொல்றேன், கர்வமா கூட சொல்றேன், எங்க கிட்ட சொத்து வாங்கினவங்க அத்தனை பேரோட குடும்பமும் நல்லா இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவங்களுடைய உடல்நலம் நல்லா இருக்கு. அதனாலதான் ஒரே ஒரு விளம்பரம் கூட கிடையாது எங்கேயுமே SSLF அப்படின்னு ஒரே ஒரு விளம்பரம் கூட கிடையாது. எங்கேயுமே நான் விளம்பரம் வச்சதுல அங்க என் நம்பர் வச்சது கிடையாது. ஒரு கஸ்டமர் வாங்கி அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுத்ததுனால, அவங்களுக்கு அவங்க ஆத்மால ஒரு நல்ல எண்ணம் நடந்ததுனால, அவங்க லைஃப்ல நிறைய நல்ல விஷயம் நடந்ததுனால SSLFல நான் சொத்து வாங்கினேன். ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்லல. ஆனா அவங்க மனசுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் என்னுடைய லைஃப்ல நிறைய growth வந்திருக்கு, ஆரோக்கியம் நல்லா இருக்குது, இன்னைக்கு நிறைய சொத்து வாங்கிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் அங்க வந்திருக்கு. ஏன்னா இது வந்து முழுக்க எங்க டீமுக்கு நான் சொல்லி கொடுக்குறது ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், உண்மையை சொல்லி மட்டும்தான் பிசினஸ் பண்ணணும். நீ எப்படியாவது பிசினஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஏன்னா வாங்குறவங்க நம்மளுடைய தேசத்துல பிறந்தவங்க, நம்ம ஊருக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க, எந்த சூழலையும் நீங்க மாத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால இன்னைக்கு இங்கன்னு இல்ல, எங்க சொத்து வாங்கினாலும் உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும், அதுல எந்த மாற்றம் கிடையாது. முக்கியமா சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுடைய சொத்து SSLFல வாங்கின சொத்து அசையா சொத்தாதான் இருக்குமே ஒழிய அசையும் சொத்தா மாறவே மாறாது. நான் கேரண்டி சொல்றேன். நம்ம எல்லாருமே வந்து நான் இந்தியன், நான் தமிழன், நான் தெலுங்கன், மலையாளி அப்படின்னு நம்ம மாறுதட்டி சொல்லிக்கிறோம். நம்ம இந்தியன்கிற சொல்றோம். நம்ம இந்தியனுக்குங்கிற அடையாளம்ங்கிறது வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட், நம்மளுடைய ரேஷன் கார்டு, நம்மளுடைய ஆதார் கார்டு, நம்மளுடைய பேன் கார்டு அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிருக்கோம். இல்ல, இந்தியனுடைய ஆதாரம் அப்படின்னா, நான் இந்தியன்கிறதுக்கான முழு ஆதாரம் என்னன்னா, இந்திய மண்ணுல நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு சொத்து இருந்தாதான் அது ஆதாரம். ஏன்னா இந்த உலகத்தை விட்டு இன்னைக்கே ஒரு நாள் எல்லாரும் இன்னும் இதோட ஒரு பெட்டரான உலகத்துக்கு போக தான் போறோம். ஆனா போனதுக்கு அப்புறம் இந்த ரேஷன் கார்டு செல்லுபடி ஆகாது, பேன் கார்டு செல்லுபடி ஆகாது, ஆதார் கார்டு செல்லுபடி ஆகாது, எதுவுமே செல்லுபடி ஆகுது. ஆனா நம்ம பேர்ல இந்த மண்ணுல ஒரு சொத்து நம்ம பேர்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது எந்த காலத்திலையும் அழியவே அழிய. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அந்த பேர் உச்சரிக்கப்படும். நம்மளுக்கு அப்புறம் நம்ம பையன் பேருக்கு போகும், நம்ம பையன் பேருக்கு அப்புறம் நம்மளுடைய பேரன் பேருக்கு போகும், பேத்தி பேருக்கு போகும். இந்த மாதிரி பேர் இந்த உலகம் இருக்க வரைக்கும் நம்மளுடைய பேர் உச்சரிக்கப்படும். அப்ப இந்தியனா பிறந்ததுக்கு இந்திய மண்ணுல நம்மளுக்குன்னு ஒரு லேண்ட் இருந்ததுன்னா அதுதான் ஒரிஜினல் இந்தியன். அதுக்காக எல்லாருமே சொத்து வாங்கணும். இன்னொன்று வந்து வீடு கட்டுறதுக்கு மட்டும் சொத்து கிடையாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் சம்பாரிச்சேன். ரியல் எஸ்டேட் பிசினஸ் சம்பாரிச்சதை விட எனக்கு விற்காம இருக்கிற பிளாட்டுகள் தான் இன்னைக்கு அதிக சொத்து. அதான் புரிஞ்சுங்க, ஒரு 100 பிளாட் விற்கிறேன் அப்படின்னா இதுல ஒரு 80 பிளாட், 90 பிளாட், 95 பிளாட் வித்துருப்பேன். லாபத்தோட தான் விற்கிறேன். இல்ல, இந்த லாபத்தை விட எனக்கு விற்காம சொத்து ஓரசாரம் கிடக்குதுல, அந்த சொத்துக்கள் தான் எனக்கு அதிக லாபம் இருக்கு. அப்போ ஓரசாரம் கிடந்த சொத்து எவ்வளவு லாபம்னா, நல்ல ப்ராப்பர்ட்டி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும் தெரியுதுன்னு நினைச்சீங்க.
பேசாதீங்க. ஏன்னா இங்க யாரும் மாத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. எனக்கு ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க, 2 ரூபா, 1 ரூபா கூட கூடவும் வைக்க மாட்டேன், குறைச்சும் வைக்க மாட்டேன். அதனால உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி இங்க யாரும் புரோக்கரேஜ் கிடையாது. நான் தப்பா சொல்ல, கமிஷன் வந்து யாருக்கும் இங்க கிடையாது. என்கிட்ட இருக்கிறவங்களாம் ஆனஸ்டா அவங்க ஒரு ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கமிஷன் பத்தியோ ரேட் கம்மி பத்தியோ டாக்குமெண்ட் நல்லா இருக்கலாம் அப்படிலாம் கேட்கவே வேணாம். ஆனா உங்க இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் லீகல் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு 17 வருஷத்துல 2 லட்சம் வீட்டு மனைகள் மேல வித்துருக்கு அப்படின்னா என்னோட லீகல் அப்படி இருக்கும். 1க்கு 4 டைம் இன்னைக்கு இந்த பேங்க்காரங்களை உட்கார வச்சுக்கோம். பேங்க்ல சும்மா லோன் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் நீங்க வாங்கிருக்கீங்க. அதனால ஒரு அற்புதமான ஒரு சொத்து. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நீங்க பாருங்க என்ன நடக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க வந்து இங்க மால் கட்டிடுறோம், இங்க இது வந்துடும் அது வந்துடும். நான் எதுவுமே சொல்லல. உங்ககிட்ட உங்களுக்கு கொடுக்குற அந்த 2500 ஸ்கொயர் ஃபீட் சொத்தும் 600 அடி சொத்து மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். வேற எதுவுமே நான் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கல. ஆனா 365 நாள் கழிச்சு இந்த இடத்த பாருங்க. இந்த 109 ஏக்கர் என்னென்ன பிரம்மாண்டம் நடக்க போகுது நீங்க பாருங்க. அதுக்கான சரியான ஒரு ப்ராஜெக்ட் இது. நம்பிக்கையோட எடுத்து வைங்க. திரும்ப சொல்றேன், ஒரு 325 நாள் அதிகபட்சம் ஒரு 2 வருஷத்துல இந்த லேண்ட் எப்படி பாருங்க, எப்படி ஒரு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி உரக்கடம் ஒரு சிட்டி இருக்குதோ அதை விட கண்டிப்பா இங்க வாங்கினவங்க எல்லாரும் வீடும் பங்களா வீடா தான் இருக்கும். என்னென்ன உங்களுக்கு தெரியும், ஆர்ச் எங்க போட்டுக்கணும், இங்க போடல, ஆர்ச் அங்க போட்டுருவோம். ஏன்னா அங்க இருந்து சைட்ல கொண்டு வர போறோம். என்னென்ன பிரம்மாண்டம், நீங்க எந்த விஷயத்துக்கு வெளியில போகவே வேணாம். என்னென்ன கொண்டு வர போறேன் சொல்லிடலாம். ஆனா இதெல்லாம் மாறலாம். இன்னும் போற போக்குல வேற டிசைன் மாத்தி வேற ஏதாவது கொண்டு வருவேன். அதனால நான் வந்து மத்தவங்க மாதிரி பேசணும்னு நான் விரும்பல. நீ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, 1 இயர் கழிச்சு 2 இயர்ஸ் கழிச்சு மட்டும் நீங்க பாருங்க. உண்மையில ஆத்ம திருப்தி. அன்னைக்கு யாரோ கூட்டிட்டு வந்தாங்க, இவ்வளவு காசு கொஞ்சம் சிரமப்பட்டு கூட நான் வாங்கினேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு சொத்தா எனக்கு இருக்குது. அன்னைக்கு கூட நாங்க வரும்போது பணம் சார் சொன்னாங்க, சார் நீங்க நாங்க வந்து ஈவினிங் நைட் ஃபுல்லா தூங்குறோம், எல்லாமே இங்க தான் ஒர்க் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட 1 மாசமா நான் சொன்ன ஒரு விஷயம், பெரிய பங்களா டி நகர்ல இருக்குது. ஆனா சொன்ன ஒரு விஷயம் என்னமோ தெரியல சார், இங்க ஒரு பெரிய பங்களா கட்டிட்டு சாயந்தரம் இங்க வந்து இந்த மழையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கு, அவ்வளவு ஆத்மா. எங்களுக்கு நாங்க இவ்வளவு சொத்து வச்சிருக்கோம், எங்களுக்கே அது தோணுதுன்னா கண்டிப்பா இந்த சொத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்க பரம்பரை நல்லா இருக்க போது இது உங்க பரம்பரை சொத்தை மாறும்னு சொல்லி மனசார வேண்டி